ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? உங்கள் ட்ரேடெலாம் எப்படி போயிட்டுருக்கு? நாம் இப்போ இந்த வீடியோவில் கோல்டு எக்ஸ்ஏ யூஎஸ்டி எப்படி நம்ம 15 நிமிஷத்தில் சப்ளையை மார்க் பண்ணிவிட்டு மார்க்கெட் அந்த இடத்துக்கு வரும்போது லோ டைமில் எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லித்தரப்போகிறேன். இந்த வீடியோ முழுக்க முழுக்க டெக்னிக் வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். 15 நிமிஷத்தோட சப்ளை அண்ட் டிமாண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம மார்க் பண்ணி வச்சுருப்போம். ஸோ நான் இதெல்லாம் மார்க் பண்ணி என்னோட டெலிகிராம் குரூப்பில் நான் இந்த மாதிரி உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ 15 நிமிஷம் சப்ளை எங்கே இருக்குது, டிமாண்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத மார்க் பண்ணி தினசரி நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் நான் போஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த லெவல் பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் ஒருவேளை என்னோட டெலிகிராம் குரூப்பில் இல்லைன்னா கீழே உள்ள லிங்கை பயன்படுத்தி இந்த டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிறேங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிப்போனா மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி எங்கே இருக்குது, சப்ளை எங்கே இருக்குது, டிமாண்ட் எங்கே இருக்குன்னு எல்லாத்தையும் மார்க் பண்ணி வச்சுருப்போம். ஒன்ஸு மார்க்கெட் அந்த இடத்துக்கு வரும்போது லோவர் டைம் ஃப்ரேமில் எப்படி ட்ரேடுக்குள்ளே போகலாம் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரப்பேன். ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னா 15 நிமிஷத்தில் ஒரு சப்ளை மார்க் பண்ணியிருக்கேன். இதைத்தான் மார்க் பண்ணி உங்களுக்கு டெலிகிராம் குரூப்லேயும் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த இடத்துல இருக்க சப்ளை நான் ப்ராப்பராக வேலிடேட் பண்ணிவிட்டேன். ஸோ மேலே ஹை எடுத்திருக்கான், கீழே லோ உடச்சிருக்கான், மார்க்கெட்டு இந்த லோ உடச்சி பாடி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல சப்ளை ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணியிருக்கான், ஜஸ்ட் 10 to 20% மிட்டிகேட் பண்ணியிருக்கான். இது 50% பாடி கேண்டில். ஸோ 50% வரைக்கும் மிட்டிகேட் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டு மேலே வரும். ஸோ அப்போ மேலே வரும்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த இடத்துல நான் மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிட்டு என்ன பண்ணுவேன்னா இதுக்கு நேரம் இழுத்து விட்டு இந்த இடத்துல அலாட் அந்த மாதிரி அலாட் செட் பண்ணிட்டு வெயிட் பண்ணும். ஸோ மார்க்கெட்டு என் லெவலுக்கு வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். ஸோ மார்க்கெட்டு எப்போ என் லெவலுக்கு வருதோ அதுக்கப்புறம் தான் ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ மார்க்கெட் இன்னும் என் லெவலுக்கு வரல. ஸோ மார்க்கெட்டு எனக்கு இந்த கேண்டில் உள்ளே வந்த கேண்டில் இப்போ எனக்கு என்னது நான் மார்க் பண்ணி வச்சுருக்க அந்த சப்ளையை மிட்டிகேட் பண்ணுறான். இப்போ நான் இங்கேருந்து லோ டைம் ஃப்ரேம், ஸோ 2 நிமிஷம் டைம் ஃப்ரேம் என்ன பண்ணணும், நமக்கு மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறான், மார்க்கெட் இந்த இடத்துல ஹை இருக்குது. அப்போ என்ன பண்ணுறேன், அங்கேருந்து லோ வேணும். எனக்கு இந்த லோவை உடச்சி பாடி க்ளோஸ் பண்ணணும். இதுக்கு நேரம் நான் இப்படி இழுத்துருப்பேன். இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்ட். ஏன்னா ஹையர் டைம் ஃப்ரேம் கிடையாது, லோவர் டைம் ஃப்ரேம். அதனால் மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்ட் இந்த இடத்துல நடக்குதா அப்படின்னு பார்ப்பேன். அந்த மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்ட் எனக்கு என்னவாக இருக்கணும்னு நான் எதிர்பார்ப்பேன், பாடி க்ளோஸ் இருக்கான்னு நான் பார்ப்பேன். ஸோ இந்த மாதிரி பாடி க்ளோஸ் ஆகிருக்கணும். அப்படி இருந்தால் நான் எடுத்துப்பேன். சில நேரங்களில் சிலர் விக்கு எடுத்துப்பாங்க. அது விக்கு எடுத்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத இப்போ நான் காட்டுறேன். மார்க்கெட் என்ன பண்ணுறான், மறுபடியும் மேலே போகிறோன்னா இல்லை கீழே வரணும்னு பார்ப்போம். மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், எஸ் இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் போயிடுச்சு. அப்போ இங்கே ஹை போனதுனால எனக்கு இங்கேருந்து திரும்பி வரேன். எனக்கு என்னாச்சு, லோ இந்த இடத்துல கிடச்சிருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல எனக்கு அந்த லோ உடச்சி எனக்கு மைனஸ் சேஞ்ச் ஆஃப் கேட் பண்ணுறான்னு பார்க்கணும். பாப்பா என்ன பண்ணுறான்னு மார்க்கெட்டு என்ன பண்ணுறான், மறுபடியும் என்ன பண்ணுறான், அவன் ஹையை மாற்றிட்டான், இங்கே ஹை போயிடுச்சு. அப்போ எனக்கு என்னது, மைனஸ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இங்கே இருந்து இங்கே போயிட்டுருக்கு. ஸோ நான் இங்கே மாற்றி வச்சுட்டேன். ஸோ இதை மார்க்கெட்டில் லைவில் இருக்கும்போது நான் அவனோட ஸ்டெப்பாக மார்க் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணுறான், மார்க்கெட் என்ன பண்ணுறான்னு பார்க்குறேன். எஸ் இப்போ என்னென்னா இந்த இடத்துல விக்கு இருக்குது. ஸோ நீங்கள் டெக்ஸ்ட் புக்லேயோ இல்லை வேறு எங்கேயாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்க லோவை விக்கு விட்டாலே போதும் மைனஸ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. மற்ற வீடியோலையும் சோச்சுக்கு விக்கு விட்டால் போதும் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் என்னோட அனுபவத்தில் நான் என்ன சொன்னேன், இங்கே விக்கு விட்டானா அடுத்த நிமிஷம் இங்கே விக்கு விடுவான். இதான் விஷயம். அப்போ இந்த இடத்துல பாடி க்ளோஸ் ஆனால் இங்கே போகாது. அப்போ இந்த இடத்துல பாடி க்ளோஸ் இல்லை. அப்போ என்னோட அனுபவத்தை பார்ப்போம் என்ன நடந்திருக்குன்னு. மார்க்கெட் என்ன பண்ணுறான், கீழே வரானா மேலே போகிறான். இப்போ இந்த இடத்துல எம்சோக் நடந்துச்சுன்னா அந்த இடத்துல நான் ட்ரேடுக்குள்ளே போயிருந்தேன்னா இந்த டாப்பில் எஸ்எல் வச்சுருந்தேன்னா இந்த எஸ்எல் எனக்கு எடுக்கும். எஸ் மார்க்கெட் என்ன பண்ணிப்பான்னா அந்த ஹையை போய் எடுத்தான். அதனால தான் இந்த இடத்துல விக்கு இருக்கும்போது என்னோட கான்செப்ட் படி என்னோட ரூலில் நான் ட்ரேடுக்குள்ளே போகிறதில்ல. சார் மற்றவங்க போகிறாங்களே அப்படின்னா எஸ் இதை மற்றவங்க போகிறாங்க, பட் இந்த இடத்துல எஸ்எல் விழுகும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணிட்டான், இங்கே இருக்க இந்த டாப்பில் இங்கே விற்க விட்டு இங்கே விற்க விட்டு அப்போ என்ன பண்ணிட்டான், இந்த லோவில் உள்ள ஸ்டாப் லாஸையும் கலெக்ட் பண்ணிட்டான், இங்கே ஹையில் உள்ள ஸ்டாப் லாஸையும் கலெக்ட் பண்ணிட்டான். அப்போ மார்க்கெட் என்ன பண்ணுறது, நம்ம டைரக்ஷனை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நம்ம பார்க்கலாம். அப்போ என்ன பண்ணுவோம், அடுத்த லோ இந்த இடத்துல ஹை வச்சுருக்கான். ஸோ ஹை இங்கே போயிடுச்சு. அடுத்து இதில் இருக்கிற மேஜரான இருக்கிற லோ என்ன, இந்த லோவர் டைம் ஃப்ரேமில். இப்போ இதை உடச்சி எனக்கு பாடி க்ளோஸ் போகுதான்னு நான் பார்ப்பேன். ப்ளாஸ் இதை உடச்சி எனக்கு பாடி க்ளோஸ் ஆச்சுன்னா நம்ம என்ன ட்ரேடுக்குள்ளே போகலாம். எஸ் சேம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் பண்ணலாம், இங்கேயும் விற்க விட்டுட்டு மறுபடியும் போய் இந்த விற்கையும் எடுக்கலாம். ஷேர் மார்க்கெட்டுக்கு ப்ராபபிலிட்டி தான், எந்த நேரத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ ப்ராபபிலிட்டிங்கிற விஷயம் நம்பி தான் உள்ள வரோம். இப்படி நடந்தால் அப்படி நடக்கும், எக்ஸாக்டாக இது நடக்கும் அப்படிங்கிற எந்த விதமான கேரண்டியும் கிடையாது. ஸோ ப்ராபபிலிட்டி வைஸு நம்ம ஒரு விஷயம் எதிர்பார்க்குறோம், அந்த விஷயம் நடந்துச்சுன்னா ட்ரேடுக்குள்ளே போகிறோம். அந்த ட்ரேடும் நம்மளோட ரிஸ்க்குள்ளே தான் போகிறோம். நம்ம கை காசு மீறி நம்ம தாங்க முடியாத எஸ்எல்லாம் வச்சிடக்கூடாது. ஒரு எஸ்எல் எடுத்தீங்கன்னா அந்த எஸ்எல் உங்களால் அக்செப்ட் பண்ணக்கூடிய எஸ்எல் மட்டுமே நீங்கள் அலோவ் பண்ணுங்கள். ஸோ இப்போ அது என்ன பண்ணுறேன், மறுபடியும் இங்கே மேலே போகிறான், திரும்ப கீழே வரான், என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு இருக்கேன். எஸ் நான் எதிர்பார்த்த மாதிரி இந்த லெவலை உடச்சி பாடி க்ளோஸ் வெளியில் நடந்துருச்சு.
இப்போ நான் ட்ரேடுக்குள்ளே போகலாம்னா எஸ் இந்த இடத்துல நீங்கள் ட்ரேடுக்கு போகலாம். இந்த இடத்துக்கு பேர் என்னன்னா நீங்கள் டைரெக்டாகவே இதுக்கு என்ன சொல்கிறோம், ஆர்டர் ஃப்ளோ என்ட்ரி அப்படின்னு நான் சொல்கிறேன். எஸ் என்ட்ரிக்குள்ளே போகலாம் அப்படின்னா போகலாம். எப்படி போகலாம், இந்த இடத்துல நான் செல் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு ஒரு என்ட்ரி. எஸ்எல் எங்கே வைக்கணும், இந்த ஹைக்கு மேலே லோ டைம் போய் பாடி க்ளோஸ் ஆச்சுன்னா எஸ்எல் வைங்க. பரவாயில்ல, இந்த டாப் என்ன லெவலோ இந்த 48 300 30 இருக்குது, இந்த 48 30 மேலே நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுருங்க. இங்கேருந்து எனக்கு என்ன பண்ணுவான், மினிமம் இந்த மாதிரி ட்ரேட் எடுக்கும்போது 15 சப்ளை ட்ரேட் தான் 15 டிமாண்டுக்கு போவான். ஸோ கீழே டிமாண்ட் எங்கே இருக்குன்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா என்னை பொறுத்த வரைக்கும் 1:3 நார்மல் ஸ்டாண்டர்டான ரிவார்டு. ஸோ அப்போ வந்து மினிமம் 1:3 கிடைக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க இந்த லோவில் ஸ்டாப் லாஸ் இருக்கும். இதை தான் லிக்விடின்னு சொல்லுவோம். இது வரைக்கும் நம்ம எயின் பண்ணலாம். சில நேரத்தில் இங்கே உள்ள லோவையும் எடுத்துகிட்டு போயிருக்கோம். அப்போ இந்த இடத்துல இப்போ லிக்விடிட்டி எடுக்காமல் இருக்குது. அப்போ இங்கே வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ ரிஸ்க் பார்க்குறேன், 1:3 மேலேயே கிடைக்குது. அதே மாதிரி எனக்கு இல்லை சார், இப்போ இந்த இடத்துல இன்றைக்கில் போனோம், எஸ்எல் பெருசாக இருக்குது, ஸோ சேஃபர் சைடுக்கு நான் 2வது என்ட்ரி வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எஸ் செகண்ட் ட்ரேட் வைக்கலாம். பட் இதில் நன்மை உண்டு தீமை உண்டு. 2வது ட்ரேடோட நன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டு மேலே ஏறிங்க இங்கே எந்த என்ட்ரி எடுத்து போனோன்னா ரிஸ்க்கு கம்மியாகும், ரிவார்டு அதிகமாகும். மைனஸ் என்னென்னா எல்லா நேரத்துலையும் மார்க்கெட்டு இப்போ இங்கேருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆர்டர் ஃப்ளோ என்ட்ரி மிஸ் பண்ணவே மாட்டான். நீங்கள் இந்த இடத்துல இருக்க இந்த இடத்துக்கு வருவான், அப்படி வந்தால் என்ட்ரி போகலாம். ஏன்னா இங்கே என்ட்ரி, இங்கே எஸ்எல் வச்சா கம்மியான எஸ்எல் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. சில நேரங்களில் வருவான், சில நேரங்களில் வரமாட்டான். ஸோ என்ட்ரி மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படிலாம் பிளான் பண்ணிட்டீங்க. என்ட்ரி இதுக்கு மேலே போய் பாடி க்ளோஸ் பண்ணால் ஸ்டாப் லாஸு, டார்கெட்டு 1:3. எஸ் பிளான் பண்ணியாச்சு. இந்த பிளான் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு நம்மளோட ட்ரேடை ஒப்படைச்சிடணும். அது என்ட்ரி எடுத்துகிட்டு டிபி அடிக்கலாம், இல்லை என்ட்ரி எடுத்துகிட்டு எஸ்எல் அடிக்கலாம், இல்லை என்ட்ரி எடுத்துகிட்டு கன்சல்டேஷன் போடலாம், இல்லை எதையுமே நடக்காமல் அங்கேயே நின்று கூட இருக்கலாம். பிரச்சனை இல்லை. பட் ஒரு பிளான் பண்ணியாச்சுன்னா அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறது நம்மளோட வேலை. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். மார்க்கெட் அங்கே நிற்கிறான், நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன், இந்த லெவலுக்கு திருப்பி வந்து என்ட்ரி எடுக்கும். எஸ் இந்த கேண்டில் எனக்கு என்ட்ரி டிக்கெட் பண்ணுறான். இங்கே இருந்தே அவன் என்ன பண்ணலாம், நேராக போய் நான் பாடி க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னு நமக்கு ஸ்டாப் லாஸும் எடுக்கலாம். இதுதான் ஷேர் மார்க்கெட்டு. எக்ஸாக்டாக அப்படி நடக்கணும் அவசியமே கிடையாது. நீங்கள் எடுக்கிற வந்து ஒரு ப்ராபபிலிட்டிஸ் எடுக்கு. ஸோ மார்க்கெட்டு இந்த நான் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த இடத்துல இந்த ஆர்டர் ஃப்ளோவில் என்ட்ரி எடுத்திருக்கான். ஸோ மார்க்கெட்டு கீழே வரனா இல்லை மேலே போகிறானா எல்லாம் நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட்டு என் டேரக்ஷன் வர மாதிரி வரான், மறுபடியும் மேலே போகிறான், பரவாயில்ல, மேலே போய் எஸ்எல் ரெடியாக வச்சுருக்கேன், எஸ்எல் எடுக்கட்டும். இல்லை கீழே டிபி பிளான் பண்ணி வச்சுருக்கேன், போய் டிபியோடு அடிக்கட்டும். நான் எதிர்பார்த்த மாதிரி மார்க் என் டேஷில் போய் 1:3 டிபி கிட்ட இருக்குது. அதே மாதிரி பாருங்கள், என்ட்ரி 2ன்னு இந்த இடத்துல வச்சேன், மார்க்கெட் அந்த லெவலுக்கு வரல. ஒருவேளை நான் இந்த ட்ரேடு இல்லாமல் இது மட்டும் நம்பியிருந்தேன்னா எனக்கு இந்த ட்ரேடு எனக்கு மிஸ் ஆகிருக்கும். இந்த ட்ரேடுக்கு பேர் நம்ம ஆர்டர் ஃப்ளோ என்ட்ரிக்கிறோம். ஸோ அப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு $10 ரிஸ்க் வச்சிங்கன்னா $30 உங்களால் டிபி பிடிக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி இம்ப்ரூவ் பண்ணிட்டு லாட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். தப்பே கிடையாது. ஆனால் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு இந்த ட்ரேடுக்குள்ளே போகணும். ஸோ நான் இந்த ட்ரேடெல்லாம் எதில் எடுக்கிறேன்னா, எனக்கு ஃபாரெக்ஸ் ப்ரோக்கரான வாண்டேஜ் ப்ரோக்கரில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது நல்லா இருக்குது. உங்களுக்கு வாண்டேஜ் ப்ரோக்கரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கொடுக்குற இந்த என்னோட ரெஃபரல் கோடை பயன்படுத்தி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதோடைய பெனிஃபிட் என்னென்னா, இதில் உங்களுக்கு ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூ இல்லை உங்களுக்கு ஃபண்டு ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா என்னோட அக்கௌண்ட் மேனேஜர் உங்கள்கிட்ட டைரெக்டாகவே பேசுவார். ஸோ ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் கண்டிப்பாக ட்ரேட் பண்ண முன்னாடி ஃபண்டு இஷ்யூ இருக்குது, அதை தெரிஞ்சுக்கிறேங்க. பட் இந்த ப்ரோக்கரில் வரும்போது நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும், அதுவும் என்னோட ரெஃபர் கோடை பயன்படுத்தியிருந்தா. ஸோ இந்த ப்ரோக்கரை பயன்படுத்தி வாண்டேஜிங்கிற ப்ரோக்கரை பயன்படுத்தி தான் நான் இந்த ட்ரேட்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு இந்த ரெஃபர் கோடு வேணும்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கிறேங்க. அதே மாதிரி இந்த கான்செப்டை நீங்கள் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ நான் இப்போ சொல்லிக் கொடுத்த 15 நிமிஷத்தோட சப்ளையை மார்க் பண்ணிவிட்டு லோ டைமில் எப்படி ட்ரேட் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா wowtradinginfo.com அப்படிங்கிற என்னோடய வெப்சைட்டில் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படின்னு வந்து விஷயம் இருக்கும். இந்த கோர்ஸில் என்ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் படித்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரேடுக்குள்ளே போகலாம். இந்த கோர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயமாவோ இல்லை புரோக்கர் சம்மந்தப்பட்ட ஏதாவது விஷயமாவோ உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு, டவுட் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் கீழே கொடுக்குற இந்த வாட்ஸ்அப் நம்பரில் என்னை தொடர்பு கொள்ளலாம், என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற ட்ரேடுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, டேக் கேர், ஹாப்பி ட்ரேடிங்.